விஞ்ஞான விளக்கங்கள் எதற்கு தெரியுமா? விமானம் எப்படி பறக்கிறது, புவியீர்ப்பு, பூமியின் சுழற்சி இவற்றின் தாக்கத்துடன் விமானம் எப்படி மேல் நோக்கி பறக்கிறது? நீங்கள் நினைத்ததற்கும் அப்பாற்பட்ட உண்மைகள். பூமி மணிக்கு 1670 கிலோமீட்டர் வேகத்தில் சுழலும் போது விமானம் மணிக்கு 1000 கிலோமீட்டர் வேகத்தில் எப்படி எதிராக பறக்க முடிகிறது? ஒரு விமானம் ஒரே இடத்தில் நின்றுவிட்டால் அதன் இலக்கு தானாக வந்துவிடுமா? விமான பாதைகள் பூமியின் சுழற்சியால் பாதிக்கப்படுமா? அல்லது நம்மால் அறிய முடியாத அறிவியல் சூத்திரங்கள் செயல்படுகிறதா? இந்த காணொளியில் உங்கள் கேள்விகளுக்கு தெளிவான விளக்கங்களை காண்போம். நீங்கள் பள்ளி பருவத்தில் தெரிந்து கொள்ள ஆசைப்பட்ட விஷயத்தில் கண்டிப்பாக இதுவும் ஒன்று. பார்க்கலாம் உங்களை ஆச்சரியப்பட வைக்கும் விஞ்ஞான ரகசியங்களை. முதலாவதாக, விமானம் புவியீர்ப்பு விசைக்குள் இருக்கிறதா? ஆமாம், விமானம் எப்போதும் புவியீர்ப்பு விசையின் கிராவிட்டி கீழ்தான் செயல்படும். விமானம் 35,000 அடி உயரத்தில் பறந்தாலும் அது இன்னும் பூமியின் ஈர்ப்பு பகுதியில் கிராவிடேஷனல் ஃபீல்டு தான் உள்ளது. உதாரணமாக, ஒரு பாலத்துக்கு மேல் செல்லும் கார் போல உயரத்தில் இருந்தாலும் கீழே விழாமல் பயணிக்க இது தன்னுடைய மோட்டார் சக்தியை த்ரஸ்ட் பயன்படுத்துகிறது. விண்வெளியில் பறக்க வேண்டுமென்றால் பூமியின் ஈர்ப்பு விசையை தாண்டி எஸ்கேப் வெளிச்சுழி 12 கிலோமீட்டர் பெர் செகண்ட் செல்ல வேண்டும். விமானம் லிஃப்ட் என்ற இயக்க சக்தியின் மூலம் மேலே நகர்கிறது. விமானத்தின் இறக்கைகளால் காற்று கீழே தள்ளப்பட்டதால் அது மேலே செல்ல உதவுகிறது. இது பெர்னோலி கொள்கை எனும் அறிவியல் கொள்கையை பின்பற்றுகிறது. இரண்டாவதாக, பூமி சுழன்றாலும் விமானத்தின் பாதை மாற்றம் ஆகாது. ஏன்? விமானமும் பூமியோடு ஏற்கனவே நகர்கிறது. விமானம் பறக்கும் முன்பே பூமியின் சுழற்சி வேகத்துடன் மணிக்கு 1670 கிலோமீட்டர் வேகத்தில் அது ஒன்றாகவே நகர்கிறது. உதாரணமாக, நீங்கள் ஓடும் பேருந்தில் நின்று கொண்டிருந்தால் நீங்கள் பேருந்து நகரும் வேகத்துடன் ஒருங்கிணைந்திருப்பதைப் போல் ஆகும். இது இடம்பெயர்வு மந்தநிலை இனர்ஷியா என்ற விஞ்ஞானக் கொள்கையை பின்பற்றுகிறது. இந்த இயக்க மந்த நிலையை இனர்ஷியா நியூட்டனின் முதல் விதி, நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் மோஷன் விளக்குகிறது. மிக உயரமான நிலைகளில் பறக்கும் செயற்கைக்கோள்கள் கூட இதே காரணத்தால் கீழே விழாமல் சுற்றி வருகிறது. விமானத்தின் இயக்கம், வேகம் மற்றும் நிலைத்தன்மை அனைத்தும் இந்த அறிவியல் விதிகளால் தீர்மானிக்கப்படுகிறது. காற்று, அட்மாஸ்பியர், பூமியோடு சேர்ந்து நகர்கிறது. உதாரணமாக, பூமியின் வளிமண்டலம் கூட பூமியோடு சுழல்கிறது. அதனால் விமானம் பறக்கும்போது தனியாக நகராது. ஒரு பெரிய கப்பலின் உள்ளே நீங்கள் ஓடினால் கப்பலின் வேகம் உங்கள் இயக்கத்தை பாதிக்காததைப் போல இந்த கோளச்சுழற்சி இயக்கத்தால் கோரியோலிஸ் அஃபெக்ட் சில சிறிய மாற்றங்கள் ஏற்படலாம். ஆனால் அது விமானத்தின் திசையை தடுமாற செய்யாது. வளிமண்டல இயக்கம், அட்மாஸ்பரிக் சர்க்குலேஷன் காரணமாக சில இடங்களில் காற்றின் வேகம் அதிகரிக்கலாம். விமானங்கள் பல நேரங்களில் இவற்றை பயன்படுத்தி எரிபொருள் சேமிக்க முனைகின்றன. இந்த அமைப்பே வானிலை மாற்றங்களை தீர்மானிக்கவும் முக்கியமானது. மூன்றாவதாக, ஒரு விமானம் ஒரே இடத்தில் நின்றுவிட்டால் அதன் இலக்கு தானாக வந்துவிடுமா? இல்லவே இல்லை. உதாரணமாக, ஒரு சுழற்சி சக்கரத்தில் ஜெயண்ட் வீல் நீங்கள் உள்ளீர்கள் என்றால் நீங்கள் குதித்தாலும் அதே இடத்திலேயே இருப்பதைப் போல விமானம் எவ்வளவு நேரம் நிலைநிறுத்தம் ஹவர் செய்தாலும் அது இன்னும் வளிமண்டலத்துடன் நகர்ந்து கொண்டே இருக்கும். பூமியின் சுழற்சியை பயன்படுத்தி இலக்கை அடைய முடியாது. விமானம் எந்நேரமும் அதன் இயக்க சக்தியை த்ரஸ்ட் பயன்படுத்த வேண்டும். இந்த கொள்கை ஃப்ரேம் ஆஃப் ரிஃபரன்ஸ் எனும் விதியால் நிரூபிக்கப்படுகிறது. ஜிபிஎஸ் மற்றும் விண்வெளி பயணங்களிலும் இதை பயன்படுத்துகிறார்கள். விமானங்கள் எதிர்காற்று, ஹெட்விண்ட் மற்றும் பின்தள்ளும் காற்று, டெயில் விண்ட் ஆகியவற்றை கணக்கில் எடுத்து பயணிக்கின்றன. இப்ப பார்க்கலாம் வாங்க, சென்னையிலிருந்து நியூயார்க் நேரம், தூரம் மற்றும் பயண விளக்கம்.
சென்னையிலிருந்து நியூயார்க் செல்லும் விமானம் மணிக்கு 900 கிலோமீட்டர் வேகத்தில் பறக்கிறது. 13,600 கிலோமீட்டர் தொலைவை கடக்க சுமார் 20 முதல் 24 மணி நேரம் ஆகும். பூமியின் சுழற்சி நேரத்தை மாற்றாது, ஆனால் காற்றின் ஓட்டம் ஜெட் ஸ்ட்ரீம்ஸ் பயண நேரத்தை குறைக்கலாம் அல்லது அதிகரிக்கலாம். சென்னை நியூயார்க் இடையே 9 மணி நேர வித்தியாசம் உள்ளது. ஒரு பயணி ஜூன் 10ஆம் தேதி மாலை 7 மணிக்கு சென்னையில் புறப்பட்டால் ஜூன் 11ஆம் தேதி மதியம் 3 மணிக்கு நியூயார்க் நேரப்படி இறங்குவார். எளிய உதாரணம், சென்னையில் இரவு 9 மணிக்கு புறப்பட்டு டெல்லியில் இரவு 9 மணிக்கே சேரும் என்பது நேர வித்தியாசம் இல்லை. உண்மையில் ரயில் 28 மணி நேரம் செலவழித்தாலும் சென்னையும் டெல்லியும் ஒரே இந்திய நேர மண்டலத்தில் IST இருப்பதால் நேரம் மாறாது என்று அர்த்தம். ஆனால் சென்னையிலிருந்து நியூயார்க் செல்லும் விமானத்திற்கு 9 மணி நேர வித்தியாசம் உள்ளதால் சென்னையில் இரவு ஆனாலும் நியூயார்க் இன்னும் பகலாக இருக்கலாம். பெரும்பாலான விமானங்கள் இடைநிறுத்தங்களுடன் லேயோவர் செல்கின்றன. மேலும் காற்றின் வேகம் விண்ட் பேட்டர்ன்ஸ் காரணமாக பயண நேரம் 1 மணி நேரம் முதல் 2 மணி நேரம் வரை மாறக்கூடும். இதன் மூலம் எரிபொருள் செலவு குறைக்கப்படுகிறது. இதோ உங்கள் அனைத்து கேள்விகளுக்கும் பதில். விமானம் பூமியின் ஈர்ப்புக்குள் கிராவிட்டி உள்ளது. அது விண்வெளிக்கு செல்ல முடியாது. பூமி சுழன்றாலும் விமானம் அதன் வழியிலேயே செல்லும். ஏனென்றால் அது ஏற்கனவே அதனுடன் நகர்கிறது. வளிமண்டலம் பூமியோடு சேர்ந்து நகர்கிறது. அதனால் விமானம் நிலையாக இருக்கிறது. விமான வேகம் காற்றுக்கு எதிராகவே கணிக்கப்படுகிறது. பூமியின் சுழற்சிக்கு எந்த தாக்கமும் இல்லை. இந்த விஞ்ஞான தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததா? உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருக்கும் இந்த அறிவியல் தகவலை பகிருங்கள். மேலும் இப்படி சுவாரஸ்யமான விஞ்ஞான விளக்கங்களுக்கு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அடுத்த விஞ்ஞான விசித்திரம் என்ன? உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸ்மார்ட் பிரெயினிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்களும் ஸ்மார்ட் பிரெயினர் ஆகுங்க.